இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக கிறிஸ்தவ வட்டாரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே ஒரு சில வசனங்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே எப்படி அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன, அந்த சரியான அர்த்தத்திலே அரங்கிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அந்த அர்த்தத்திலே அந்த வேத வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். போன வாரத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ போன வாரம் நீங்க ஒருவேளை வரல அப்படின்னா யூடியூப்ல அந்த பிரசங்கம் இருக்கும், அதை நீங்க என்ன பண்ணுங்க, கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சுருக்கமா சொல்லிடுறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பவுல் சொல்லும் போது எல்லாவற்றையும் என்று எதை குறிப்பிடுகிறார்? அப்போ ஒவ்வொரு வசனத்தினுடைய மேல் பகுதி கீழ் பகுதியை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். இப்ப இந்த வசனத்துல 13ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். அதனுடைய மேல் வசனங்கள் பார்க்கும்போது பாருங்க, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சோ எல்லாம் அப்படின்னா இதுதான் அவர் சொல்றாரு. என்ன, எப்படி? எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கணுமா, மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்புறம் பாருங்க, எல்லாம்ன்றதுக்கு என்னென்னலாம் சொல்றாரு? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவு படவும் போதிக்கப்பட்டேன். அப்போ அவரால் எப்படிலாம் இருக்க முடியும்? தாழ்ந்திருக்க முடியும், வாழ்ந்திருக்க முடியும், அப்புறம் திருப்தியா இருக்க முடியும், பட்டினியா இருக்க முடியும், அப்புறம் பரிபூரணம் அடைய முடியும், குறைவுபட முடியும். எல்லாம் அவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இதே பகுதியிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா இந்த வசனமும் இன்றைக்கு திருச்சபையிலே தவறாக என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதை அநேக தவறாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சோ இந்த வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நிறைவாக்கிடுவார். உங்களுடைய குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, இன்றைக்கு சொல்றாங்க. எப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க பாருங்க. உதாரணத்துக்கு, எனக்கு வீடு இல்லைங்க, அதனால ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போறாரு, என்னுடைய குறைவை என்ன பண்ண போறார், நிறைவாக்கி எனக்கு என்ன கொடுக்க போறார், ஒரு வீட்டை கொடுக்க போகிறார். இப்போ இதுலயே இந்த வசனத்திலே 2 விதமான குழப்பங்கள், அதாவது 2 விதமான குழப்பங்கள். ஒண்ணு என்னன்னா அதை சொல்லிடுறேன். அதாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார். அப்படின்னா ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் மகிமையில என்ன ஆயிடுமா, நிறைவாகிவிடும். சொல்றது புரியுதா? இப்ப இந்த உலகத்துல குறை இருக்குது. என்ன குறை இருக்குது? உதாரணம் சொல்றேன். எனக்கு போட்டுக்கிறதுக்கு என்ன இல்ல, நல்ல நகை இல்ல. இந்த உலகத்துல எனக்கு போட்டுக்கொள்வதற்கு நல்ல நகைகள் இல்ல, எனக்கு குறைவு இருக்கிறது அப்படின்னா இந்த வசனத்தை சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் அதை மகிமையில என்ன ஆக்குவாராம், நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது இங்க என்னங்க போட்டுக்கிறதுக்கு தங்கம் இல்ல, ஆனா பரலோகத்துக்கு போனீங்கன்னா எதுலயே நடப்பீங்க, தங்க வீதியிலே நீங்க நடப்பீங்க. பரலோகத்துல தங்க வீதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
சொல்லுங்க. அந்த வசனம் கூட தப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா பரலோகத்துல தங்க வீதி எல்லாம் என்ன பண்ணல, கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தவர்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த தங்க வீதி, அந்த நகரம் எல்லாம் யாரை பற்றி சொல்லப்படுகிறது? அது ஒரு அடையாளம். அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் திருச்சபையை பற்றி அது சொல்லப்படுகிறது. திருச்சபையை தான் ஒரு பெரிய நகரத்துக்கு ஆண்டவர் ஒப்பனையாக என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். அந்த நகரத்துலதான் வீதி எப்படி இருக்குதா, பொன்னினால் அமைக்கப்பட்ட ஒரு வீதி. ஆனா இந்த வசனத்தை தவறா சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்திலே குறைவு இருந்தால் மகிமையில அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார். அதனால இந்த உலகத்துல உங்களுக்கு நகை இல்லைன்னா நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க, பரலோகத்துக்கு போனீங்கன்னா தங்கத்திலே என்ன பண்ண போறீங்க, நடக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான வியாக்கியானம். அடுத்தது சொல்லுவாங்க, இந்த பூமியிலே உனக்கு வீடு இல்லைன்னா பரலோகத்துல உனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, பெரிய பங்களா கொடுப்பார். என்ன கொடுப்பாரு, பெரிய பங்களா கொடுத்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு வசனத்தை சொல்றார். என்ன வசனம்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். சோ இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கூடாது, லிட்டரலா என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு புரிவதற்காக நிறைய விஷயங்களை இயேசு என்ன பண்றாரு, அவர்களுக்கு புரியறது போல நிறைய விஷயங்களை சொல்றாரு. உண்மையிலே இயேசு போய் ஒரு வீடு ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நம்மளை கொண்டு போய் அந்த வீட்டுல வைக்க போறாரு அப்படிலாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறார், கொடுக்க போகிறார். அத அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாரு, சொல்றார். அதனால என்ன சொல்றாங்க ஒரு சிலரு, என்னுடைய குறைவெல்லாம் ஆண்டவர் மகிமையில என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார். அதனால உங்களுக்கு இந்த உலகத்துல வீடு இல்லையா, கவலைப்படாதீங்க, பரலோகத்து போன ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருப்பாரு, பெரிய பங்களா வீடெல்லாம் வச்சிருக்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தவறான ஒரு வியாக்கியானம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்க மாட்டாரு, இந்த பூமியிலே நமக்கு என்ன பண்ணிடுவார், நிறைவாக்கி விடுவார். அது மகிமை இல்ல, அப்படி இல்லைங்க. வசனம் வேற மாதிரிங்க. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார். அதனால இந்த பூமியிலேயே நமக்கு எல்லா குறைவும் என்ன ஆயிடும், நிறைவாக மாறிவிடும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒவ்வொரு மாசமும் பண பற்றாக்குறை இருக்கிறது. அப்ப அந்த பண பற்றாக்குறையை என்ன பண்ணுவார், ஆண்டவர் நிறைவாக்கி விடுவார். இன்னொரு, என்னுடைய நான் பரீட்சை எழுதும் போது எனக்கு என்ன ஆக போகுது, மார்க் கம்மியா போகுது நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கம்மி மார்க் ஆண்டவர் என்ன ஆக்கிடுவார், நிறைவானதாக மாற்றி விடுவார். அப்புறம் என்னுடைய கிணத்துல தண்ணி கம்மியா இருக்குது, என்னுடைய போர்ல தண்ணி கம்மியா இருக்குது, ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுவார், நிறைவாக்குவார். என் கிணத்துல நல்லா என்ன பண்ண போகுது, தண்ணி வரப்போகுது, என் போர்ல நல்லா தண்ணி வரப்போகுது. அதுக்கப்புறம் என் தலையில என்ன இருக்குது, முடி குறைவாக இருக்கிறது, ஆண்டவர் அதெல்லாம் என்னவா மாத்த போறாரு, நிறைவாக மாத்த போறாரு. அப்புறம் என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு நகைகள் குறைவாக இருக்கிறது, ஆண்டவர் அதை என்னவா மாத்த போறாரு, நிறைவா மாத்த போறாரு. அப்புறம் ஒருத்தர் ஒரு பிரசங்கியார் சொன்னார், என்ன நடந்ததா, அவருடைய ஊழியத்துல ஆரம்பத்துல அவர் வண்டி கார் வச்சிருந்தாரா. அப்போ வண்டியை ஓட்டிட்டே இருக்கும் போது கையில என்ன இல்ல, பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்ல. ஆனா பெட்ரோல் போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணாராம், பெட்ரோல் போட்டாராம். ஆனா வண்டி என்ன ஆயிட்டு இருக்குது, இன்னும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குதான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரேயர் மீட்டிங் போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு காணிக்கை கொடுத்தாங்களாம். உடனே இவர் நினைச்சாராம், காணிக்கை கிடைச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணணும், வண்டிக்கு என்ன பண்ணணும், பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட போய் அந்த பெட்ரோல் பம்ப் கிட்ட போய் நின்ன உடனே வண்டி என்ன ஆயிடுச்சான், ஆஃப் ஆயிடுச்சான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் என்ன பண்றாரு, நிறைவாக்குறாரு. என் வண்டியில பெட்ரோல் இல்லாமலே வண்டி என்ன பண்ணுச்சு, ஓடிச்சு. கடைசியில பெட்ரோல் போறதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு. என் குறைவைகளை என்ன பண்ணினார், நிறைவாக மாற்றினார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த வசனத்துடைய அர்த்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நான் இப்போ சொல்றது எல்லாமே என்னது, தவறா புரிந்து கொள்ளப்பட்ட அர்த்தங்கள். இப்ப இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். சரி, இதுல பார்க்கணும்னா இந்த வசனத்துடைய பின்னணியம்,
இப்போ முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வசனத்தை சொல்லுகிறது யார்? ஆண்டவர் சொன்னாரா, பவுல் சொன்னாரா? ஆண்டவர் யாருக்குமே என்ன சொல்லல? என்னன்னு சொல்லல? ஆண்டவர் சொல்லல, நான் உன்னுடைய குறைவுகளை என்ன பண்ணுவேன், நிறைவாக்குவேன். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. இந்த இடத்துல யார் சொல்றா அப்படின்னா பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தேவன் அப்படின்றாரு. அப்போ பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? இயேசுவை, அவருடைய தேவனை அவர் என்ன பண்ணுகிறார்? குறிப்பிடுகிறார். அவர் தான் நம்மளுடைய தேவனும். அப்போ அவர் சொல்றாரு, என் தேவன் என்ன பண்றாராம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், உங்கள் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்றார்? பிலிப்பி பட்டணத்து சபை மக்களை சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, யார சொல்றான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வரணும். முதல்ல யார் சொன்னா, யாருக்கு சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்றதே கிடையாது, எடுத்துக்கொள்றதே கிடையாது. சோ பவுல் யாருக்கு சொல்றாரு? பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். அப்போ அவர் சொல்ல வர்றது என்ன? பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை மக்களே, உங்களுக்கு என்னென்னலாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை ஆண்டவர் என்னவாக்குவார்? நிறைவாக்குவார். சோ இப்ப இவர் என் தேவன் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பவுலுடைய குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நிறைவாக்கி இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் எப்படி என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கினாரோ அது போல உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். சோ இதுதான் அந்த வசனத்துல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். சரி, இப்போ பிலிப்பியர்களுக்கு என்ன குறைவு இருந்தது? பிலிப்பியர்களுக்கு என்ன குறைவு இருந்தது? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் பவுல் இந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும்? இப்ப ஏற்கனவே நம்ம 13வது வசனத்தை பார்க்கும்போது இந்த பிலிப்பியர் பட்டணத்துடைய பின்னணியெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பவுல் என்ன பண்றாரு? பிலிப்பி பட்டணத்துக்கு போய் அங்க என்ன பண்றார்? ஊழியங்களை செய்கிறார். ஊழியங்களை செய்து அந்த பிலிப்பி பட்டணத்திலே அந்த திருச்சபையை அவர் என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறார். இப்போ இந்த பிலிப்பி பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னா, யாரெல்லாம் ராணுவ சேவை அல்லது போலீஸ் உத்தியோகம், இப்ப ராணுவ சேவை போலீஸ் உத்தியோகம்ன்ற போது இப்ப இருக்கிற இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த காலத்துல ரோம சேவகர்கள் ராணுவத்துல பணியாற்றிருப்பாங்க. ரோம சேவகர்கள் போலீஸாக என்ன பண்ணிருப்பாங்க? பணியாற்றிருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் ஓய்வு பெறாங்களோ அந்த ஓய்வு பெற்ற நபர்கள், அதிகாரிகள் எல்லாரும் எந்த பட்டணத்துல வந்து செட்டில் ஆவாங்கன்னா பிலிப்பி பட்டணத்துல வந்து செட்டில் ஆவாங்க. விளங்குதா நான் சொல்றது? ராணுவத்துல போலீஸ்ல வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவங்க எங்க வந்து செட்டில் ஆகுறாங்க? பிலிப்பி பட்டணத்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு சிலர் வந்து எங்க வராங்க? அந்த பிலிப்பி பட்டணத்துல இருக்கக்கூடிய திருச்சபைக்கு என்ன பண்றாங்க? வர்றாங்க. அப்போ முதல்ல பவுல் அந்த திருச்சபையில போய் என்ன பண்றாரு? ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அந்த நாள் முதற்கொண்டு அந்த திருச்சபையார் பவுலோடு எப்பவுமே என்ன இருக்கிறாங்க? தொடர்புல இருக்கிறாங்க. பவுல் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்தாலும் பவுலுடைய காரியங்கள், அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, எந்த நிலையில இருக்கிறார் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு தங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் பவுலுக்கு என்ன பண்றாங்க? செய்யறாங்க. சோ இப்ப அததான் பவுல் இங்க என்ன பண்றாரு? முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார். இப்ப நீங்க ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து என்ன நடக்கிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இப்ப முதலாவது 14 இருந்து 16 வரைக்கும் வாசிங்களேன். 14, 15, 16. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில், பாருங்க, நீங்கள் என் உபத்திரவத்தில் அப்படின்னா அந்த திருச்சபை மக்கள் பவுலுடைய உபத்திரவத்திலே என்னோட உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. பாருங்க, பவுலோடு என்ன பண்ணி இருக்கிறாங்களாம்? உடன்பட்டு இருக்கிறாங்க. சிலர் என்ன நினைப்போம், அவருடைய ஊழியங்க, அவர் கஷ்டப்படுறாரு, அவரோட சேர்ந்து நானும் கஷ்டப்படணும், எனக்கு என்னங்க தலையெழுத்து? அப்படி அவங்க நினைக்கல. பவுலோடு சேர்ந்து அவர்களும் என்ன பண்ணாங்களாம்? உபத்திரவத்திலே உடன்பட்டு, அது பவுலுக்கு எப்படி இருக்குதான்?
நலமாயிருக்கிறது. அப்புறம் மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் முதலாவது அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொந்த நாள் முதற்கொண்டு நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த சபை என்ன பண்ணிருக்கிறாங்க? முதல்ல பவுலுடைய உபத்திரவத்துல என்ன பண்ணாங்க? உடன்பட்டாங்க. இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே பவுலுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? உடன்பட்டிருக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னா என்ன? பவுலுக்கு கடன் கொடுக்கிறது, பவுல் கிட்ட இருந்து ஒரு கை மாத்தா 10,000 வாங்குறது, அப்படியா? கிடையாது. பவுலுடைய ஊழியத்தை என்ன பண்றாங்க? தாங்குறாங்க. எந்தெந்த விதங்களிலே பவுலுக்கு பண ரீதியாக உதவியா இருக்க முடியும், பொருளாதார ரீதியாக உதவியா இருக்க முடியுமோ அந்தந்த ரீதியில அவங்க என்ன பண்றாங்க? உதவி செய்யறாங்க. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில இருந்து மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எனக்கு என்ன பண்ணீங்களாம்? உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் என்ன பண்ணவில்லை? உடன்படவில்லை. அப்போ அந்த சபை மட்டும் என்ன பண்ணிருக்கிறாங்க? பவுலுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பொருளாதார உதவிகளை செய்வதற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? உடன்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் வாசிங்க. நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். அப்போ அந்த இடத்துல பவுலுக்கு என்ன வந்துருச்சு? குறைவு வந்துருச்சு. அந்த குறைவை நீக்கும்படி யார் உதவி செய்தது? பிலிப்பி பட்டணத்து மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? உதவி செய்திருக்கிறாங்க. சோ சுவிசேஷத்தின் ஆரம்பம், பவுலுடைய உபத்திரவம், அப்புறம் பவுல் மக்கெதோனியா விட்டு போனதுக்கு அப்புறமும், அப்புறம் இப்ப தெசலோனிக்கேவில் இருக்கும் போதும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? பவுலுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் உபகாரத்தை நான் நாடாமல், சரி அது இல்ல, அதை விடுங்க. 18 வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். சோ பவுல் இப்ப இந்த வசனத்தை எழுதும் போதும் அவருக்கு என்ன கிடைச்சிருக்குது? உதவி கிடைச்சிருக்கிறது. அது எல்லாவற்றையும் பவுல் என்ன பண்ணியிருக்கிறார்? பெற்று கொண்டிருக்கிறார். அவர் எப்படி ஆயிருக்கிறார்? திருப்தி அடைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தின் ஆரம்பம், இடைப்பட்ட நாட்கள், தெசலோனிக்கேவில் இருந்த போது, இப்போ பவுல் இருக்கும் போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ பவுல் இதை எழுதும் போது எப்படி இருந்தாரு? இப்போ நினைச்சுக்காதீங்க. இந்த வசனத்தை எழுதும் போது 1ஆம் நூற்றாண்டுல இந்த வசனத்தை எழுதும் போது எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில் இருந்தாரு, ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கப்பட்டிருந்தாரு. அவரை 24 மணி நேரம் சேவகர்கள் அவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில பிலிப்பி பட்டணத்து சபை மக்கள் எப்பாப்ரோதீத்து என்ற ஒரு நபரை என்ன பண்றாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. அவர் கையில பணம், பொருள் எல்லாம் என்ன பண்றாங்க? கொடுத்து அனுப்புறாங்க. அத பவுல் என்ன பண்ணுகிறார்? பெற்றுக் கொள்கிறார். சோ இந்த சபையை பார்த்து தான் என்ன சொல்றாரு? உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். இத எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. எந்த சபைக்கு சொல்றாரு? எந்த சபையார் ஊழியத்தை தாங்குவதிலே ரொம்ப உறுதியாக இருக்கிறார்களோ, ஊழியத்தை தாங்குவதிலே உற்சாகமாக இருக்கிறார்களோ, அந்த சபை மக்களை பார்த்து பவுல் சொல்கிறார், என் தேவன் எப்படி என்னுடைய குறைவுகளை உங்கள் மூலமாக நிறைவாக்கினாரோ அது போல உங்கள் குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். எப்படி நிறைவாக்குவார்? அவரே டைரக்டா நிறைவாக்குவார் இல்ல, யாரோ ஒருத்தர் மூலமா அவங்களுக்கு என்ன பண்ண போறார்? அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. சோ பவுல் அந்த சபையை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை சொல்றார். முதல்ல அந்த சபை என்ன பண்றாரு? பாராட்டுறார். ஏன்னா அவங்க கொடுக்கறதுல அவ்வளவு உறுதியாக, உற்சாகமாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ யாருடைய குறைவு நிறைவாகும்? கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல யார் ரொம்ப உற்சாகமா செயல்படுறோமோ அவங்களுடைய குறைவுகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார் என்று யார் சொல்லுறது? பவுல் ஆண்டவர் சொல்லல. யார் சொல்றா? பவுல் தான் சொல்றாரு. அது பவுலுடைய விருப்பம், பவுலுடைய ஜெபம், பவுலுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு?
யாரு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உற்சாகமாய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பவுலுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இப்போ பவுல் இதை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? இத சொல்லி இன்னும் நிறைய அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம்னு நினைக்கிறாரா? இந்த மாதிரிலாம் நல்லா சொல்லி அவங்கள பட்டர் போட்டா இன்னும் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரா? கிடையாது. பவுலுடைய நோக்கத்தை அங்க சொல்றாரு. 17வது வசனத்தை சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஹல்லேலூயா. சோ என்ன நினைக்கிறாரு? நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அதை தான் நான் என்ன பண்றேன்? அதிகமாய் நான் நாடுகிறேன். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற உபகாரத்தை நான் என்ன பண்ணுவதில்லை? நாடுவதில்லை. ஏன்னா உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். சோ அவங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? 2 கொரிந்தியருக்கு எழுதும் போது அந்த பிலிப்பி பட்டணத்தில் உங்களுடைய சூழ்நிலை குறித்து பவுல் எழுதுகிறார். இப்ப 2 கொரிந்தியர்ல எழுதும் போது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நல்லா கவனிங்க, எந்த மக்கள்? கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள், திருச்சபை மக்கள் தர்ம ஊழியத்துக்காக பணம் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா எருசலேமில் என்ன வருது? பஞ்சம் வருது. எருசலேமில் அப்போ பரிசுத்தவான்களுக்கு குறைவு உண்டாகிறது. அந்த குறைவை என்ன பண்ணணும்? நிறைவாக்கணும். அதனால கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரு? ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? பணத்தை சேகரிச்சு கொடுங்கன்னு. அப்படி சொல்லும் போது இந்த பிலிப்பி பட்டணத்தாரை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறார். யாரை பற்றி? பிலிப்பி பட்டணத்தாரை பற்றி. அதுல 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 to 5 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை. சோ மக்கதோனியா நாட்டு சபைனா அதுல ஒரு சபை என்னது? பிலிப்பி பட்டணத்துல இருக்கிற சபை. இப்போ அவர் சொல்றாரு, அந்த சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, பாருங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். என்னென்ன தரித்திரம்? எப்படிப்பட்ட தரித்திரம்? கொடிய தரித்திரம். அப்புறம் மேலும் அவர்கள், இருங்க, அந்த வசனத்தை மட்டும் திரும்ப சொல்லுங்க. கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், அப்புறம் கொடிய தரித்திரம், பரிபூரண சந்தோஷம். அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குது? ரொம்ப கொடுமையா இருக்குது. ஆனா அவங்க கொடுக்கறதுல எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. சோ அந்த மக்கள் தான் யார்? இந்த பிலிப்பி பட்டணத்து மக்கள். அந்த மக்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், பாருங்க, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் என்ன பண்ணார்களாம்? கொடுத்தார்கள். தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்களாம். என்ன? மேபி ஒருவேளை ஒரு கட்டத்துல பவுல் சொல்லிருப்பாரு, உங்களுக்கே ரொம்ப தரித்திரம், நீங்களே ரொம்ப உபத்திரவத்துல இருக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு வாங்கறதுக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க கிட்ட இருந்து என்ன பண்ணீங்க? இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? அவங்க ரொம்ப வருந்தி என்ன பண்ணாங்களாம்? கேட்டுக்கொண்டார்கள். அப்புறம் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதல்ல அவங்கள ஒப்பு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க பணத்தை என்ன பண்ணாங்களாம்? பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. சோ இந்த சபை மக்களை பார்த்துதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் குறைவுகளை என்ன பண்ணுவார்? நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு எப்படி சூழ்நிலை இருக்குன்னா, நம்ம நிறைய இருந்தா என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். குறைவா இருந்தா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஆனா மக்கதோனியா நாட்டு சபையார் அவங்களுடைய குறைவுல கூட என்ன பண்ணாங்களாம்? உற்சாகமாக கொடுத்தார்கள். அப்போ குறைவுல உற்சாகமா கொடுக்கும் போதுதான் பவுல் சொல்றாரு, உங்கள் குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக மாற்றுவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ
இப்போ இந்த சபை மக்களுக்கு தான் பவுல் இந்த சபை மக்கள் கிட்ட இருந்து தனக்கு ஆசீர்வாதம் உண்டானதை தன்னுடைய மனதில் வைத்து பவுல் ஒரு ஆசீர்வாதம் கூறுறார். என்ன ஆசீர்வாதம் கூறுறாரு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுவார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். அப்புறம் அடுத்து தொடர்ந்து வாசிங்க. மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பவுலுடைய நிருபங்கள்லாம் கடைசி வசனம் எப்பவுமே என்ன வசனமா தான் இருக்கும்னா ஆசீர்வாத வசனமாக இருக்கும். அதாவது பெனிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் கூறுதல். அப்போ அந்த சபை மக்களை பவுல் என்னப்படுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். என்னன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? என் தேவன் எப்படி என்னுடைய குறைவுகளை உங்கள் மூலமாக நிறைவாக்கினாரோ அது போல உங்களுடைய குறைவுகளை என்ன பண்ண போறாரு? ஒருவர் மூலமாக என்ன பண்ண போறாரு? நிறைவாக்க போகிறார். ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். இப்போ நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, இன்னொருத்தர் குறைவா இருக்கிறாரு, குறைவா இருக்கிறவருக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்லைன்னு நினைக்க கூடாது. அதிகமா இருக்கிறவருக்கு விசுவாசம் இருக்குது, குறைவா இருக்கிறவருக்கு விசுவாசம் இல்லைன்னு நினைக்க கூடாது. ஏன் ஆண்டவர் ஒரு சிலருக்கு அதிகமா கொடுக்கிறார்? குறைவா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நிறைவாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஆண்டவர் கொடுத்த நிறைவை நாம் எப்படி பயன்படுத்தணும்? இன்னொருத்தருடைய குறைவை நிறைவாக்குவதற்கு பயன்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ பவுல் இதுல அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய ஜபத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகளா நிறைவாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுலுடைய விருப்பம், பவுலுடைய ஜபம், பவுலுடைய ஆசீர்வாதம். அப்ப அந்த சபை மக்கள் இப்படியாக குறைவில்லாதவர்களா என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்பது பவுலுடைய விருப்பம். அதுதான் இந்த வசனத்துடைய சரியான அர்த்தம். சரி, இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இவ்வளவு நேரம் பேக்ரவுண்டு, இந்த வசனம், பவுல் பாராட்டினது, பவுலுடைய ஆசீர்வாதம், பவுலுடைய நோக்கம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல இருந்து என்ன பாடங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம்? முதல் பாடம், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் கொடுப்பதில் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாறிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் கையில காசு இருக்கும், திடீர்னு கையில காசு இருக்காது. திடீர்னு நம்ம வேலை நல்லா நடக்கும், வேலை நல்லா நடக்காது. திடீர்னு நம்ம நினைச்ச நபர்கிட்ட இருந்து காசு வர வேண்டிய இடத்துல இருந்து வரும், திடீர்னு நினைச்ச நபர்கிட்ட இருந்து காசு வர வேண்டிய இடத்துல என்ன பண்ணாது? வராது. நமக்கு திடீர்னு உடல் நலம் நல்லா இருக்கும், உடல் நலம் குன்றி போகும். திடீர்னு வீட்டுல சமாதானம் இருக்கும், திடீர்னு வீட்டுல சமாதானம் இருக்காது. சூழ்நிலை எப்படி வேணா என்ன பண்ணலாம்? மாறலாம். ஆனால் அதுதான் மக்கோதோனியா நாட்டு சபை மக்களுடைய சூழ்நிலை எப்படி மாறினாலும் அவர்கள் கொடுப்பதில் எப்படி இருந்தார்கள்? உற்சாகமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய யூடியூப்ல எப்படி கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. ஆனா வேத போதனை என்னன்னா, திருச்சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். இதுதான் வேத போதனை, வேத கட்டளை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும் கொடுக்கிற விஷயத்துல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் இந்த மாசம் கொடுப்பேன், அடுத்த மாசம் கொடுக்க மாட்டேன். நினைச்சா கொடுப்பேன், நினைச்சா கொடுக்க மாட்டேன். என் மூடு நல்லா இருந்தா கொடுப்பேன், என் மூடு நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருந்தா கொடுப்பேன், துக்கமா இருந்தா கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நம்முடைய மனநிலையை வைத்து நாம் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. அதாவது கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும், உதாரணமா கொடுக்கணும். அதே நேரத்துல தொடர்ந்தேர்ச்சியாக கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்களே வேலை செய்றீங்க ஒரு இடத்துல. அப்ப மாசம் கரெக்டா 5ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? 5ஆம் தேதி வர சம்பளத்தை வச்சு நிறைய விஷயங்களை என்ன பண்ணிருப்பீங்க? பிளான் பண்ணி கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. 5ஆம் தேதி வர வேண்டிய சம்பளம் அந்த மாச கடைசியில வந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. எல்லாமே என்ன ஆயிடும்? குழம்பி போயிடும்.
அப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன பண்றாங்க, கரெக்டா தவறாமல் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் குறிப்பிட்ட தேதியில உங்களுக்கு என்ன கொடுத்துடுறாங்க, சம்பளத்தை கொடுத்து விடுகிறார். அது போல நம்முடைய கொடுக்கிற காரியங்களிலே நாம் தொடர்ந்தேர்ச்சியாக, ஒழுங்காக, தொடர்வாக, அதாவது கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றம் இல்லாமல் தொடர்ந்தாக நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், நாம் கொடுக்கிற காரியங்களிலே என்ன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது 2வது பாடம். 3வது பாடம், நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் நாம் என்ன பண்ணணும், தெரிந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு, உங்களுடைய உபகாரத்தை நான் என்ன பண்ணுகிறதில்லை, நாடுகிறதில்லை. நீங்கள் கொடுக்கிற கணக்குக்கு என்ன உண்டாகும், பலன் உண்டாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்றார். அதே மாதிரிதான் நீங்கள் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, பெற்றுக்கொள்றாரு அவருடைய நோக்கம் என்ன. இப்ப நீங்க ஒருத்தர் கொடுக்குறீங்க, அவர் எந்த நோக்கத்துக்காக உங்ககிட்ட இருந்து அதை வாங்குறாரு, அதே மாதிரி நீங்க கொடுக்குறீங்க, நீங்க எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறீங்க. சோ கொடுப்பதிலே நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. சிலர் என்ன கத்து கொடுப்பாங்க, நீ 1000 ரூபாய் விதைத்தால் கர்த்தர் உனக்கு எவ்வளவு கொடுப்பார், 10,000 ரூபாய் கொடுப்பார். ஆண்டவர் அப்படியெல்லாம் வட்டி கடையெல்லாம் நடத்துகிறவர் அல்ல. நீங்க 1000 கொடுத்து 10,000 எடுத்துக்கலாம். இது குதிரை ரேஸ் நினைச்சீங்களா, சர்ச்சில கொடுக்கிறது அப்படிலாம் கிடையாது. நீங்க கொடுக்கறவருடைய நோக்கமே என்னன்னா, நீங்க தேவனால் என்ன பண்ணிருக்கிறீங்க, நன்மை பெற்றிருக்கிறீங்க, ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீங்க. அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்க என்ன பண்றீங்க, கொடுக்குறீங்க. அதுதான் அதனுடைய நோக்கமே தவிர கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், அது நோக்கம் அல்ல. ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை எப்படிதான் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, புரிஞ்சிட்டீங்களா? அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ பிள்ளை. இதுல ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, படித்தவர் படிக்காதவர் என்ற வித்தியாசம் இல்லை, இந்த இனத்தை சேர்ந்தவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் என்ற வித்தியாசம் இல்லை, நீங்கள் பணக்காரர் ஏழை என்ற வித்தியாசம் இல்லை. யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த ஸ்தானத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால அந்த நன்றி உள்ள இருதயத்தோட ஆண்டவருக்கு என்ன பண்றோம், கொடுக்கிறோம். அதனால கொடுக்கிறது போது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும், சரியாக இருக்க வேண்டும். கடைசியாக கொடுப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். கொடுப்பது ஆசீர்வாதம்னா நீங்க இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க கொடுப்பது திருச்சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. இப்ப திருச்சபை அப்படின்னு சொல்லும் போது நீங்க கொடுக்கிற விஷயம், சிலர் சொல்லுவாங்க நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அதை நீங்க உண்மையா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு டைரக்டா என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நம்ம என்ன கொடுக்கிறோம், நம்ம திருச்சபைக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. திருச்சபைக்கு கொடுக்கும் போது அந்த திருச்சபையில கொடுக்கப்படுவது யார் யாருக்கெல்லாம் செலவழிக்கப்படுகிறது, போதகர் குடும்பத்துக்கு, அதுக்கப்புறம் திருச்சபையினுடைய மற்ற மெயின்டெனன்ஸ் செலவுகளுக்கு, திருச்சபையில் இருக்கக்கூடிய ஈபி செலவுகளுக்கு, அதே மாதிரி திருச்சபையில இருந்து ஒரு மிஷினரிக்கு நம்ம என்ன பண்றோம், உதவி செய்யறோம். ஹரியானாவில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரிக்கு உதவி செய்யறோம். அதே போல தமிழ்நாடு சென்னையில புதிதாக ஒரு சபை ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு சபைக்கு நம்ம என்ன பண்றோம், உதவி செய்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம், உதவி செய்யறோம். ஏழைகளுக்கு உதவி செய்யறோம். சோ எல்லாமே திருச்சபையில நீங்கள் கொடுப்பது, திருச்சபையிலிருந்து திருச்சபை போதகர் மற்றும் திருச்சபையின் மூலமாக உதவி பெறக்கூடிய அனைவருக்கும் அது என்ன பண்ணப்படுகிறது, பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. அப்போ நீங்க கொடுக்கிறதன் மூலமா நீங்களே ஒரு ஆசீர்வாதமா மாறுறீங்க. அல்லேலூயா. சோ கொடுப்பது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் போது, கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம்ன்ற அர்த்தத்துல நான் சொல்லல, கொடுப்பதின் மூலமாக நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமா இல்லையா, இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. எப்பவுமே நம்மளே ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு எப்பவுமே அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுத்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோ 4 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி கொடுக்கணும்,
உற்சாகமாய் கொடுக்கணும். இரண்டாவது, கொடுப்பதுல என்ன இருக்கணும்? தொடர்ச்சி இருக்கணும். நினைச்சா கொடுப்பேன், நினைச்சா கொடுக்குமா, அப்படி இல்லை. தொடர்ச்சியா என்ன பண்ணணும்? நாம் கண்டினியூஸா கொடுக்கணும், கன்சிஸ்டன்டா கொடுக்கணும். அடுத்தது, என்ன எண்ணத்தோடு நம்ம கொடுக்கிறோம், நம்ம கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்னன்னு பார்த்து யோசித்து என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். கடைசியாக, கொடுப்பது ஆசீர்வாதம். யாருக்கு? நமக்கு அல்ல, மற்றவர்களுக்கு, இந்த திருச்சபைக்கு. இந்த திருச்சபையின் மூலமாக யார் யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு நாம் என்னவா மாறுகிறோம்? ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அப்போ அந்த பவுல் சொன்ன அந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன? பவுல் என்ன சொல்றாரு? அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார், அந்த சபைக்கு தன்னுடைய விருப்பத்தை கூறுகிறார், அந்த சபைக்கு தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது போல இன்றைக்கு கொடுக்கிற உங்களுக்கு எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கத்துல கூட நீங்க கொடுக்குறீங்க, நிறைய தாராளமா கொடுக்குறீங்க. உங்க எல்லாருடைய குறைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். மகிமையில அல்ல, இந்த பூமியிலேயே என்ன பண்ணுவார்? அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை என்ன பண்ண போறார்? நிறைவாக்க போகிறார். யாருக்கு? உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கொடுக்கிறவர்களுக்கு, தொடர்ந்து கொடுக்கிறவர்களுக்கு, கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களுக்கு, நல்ல நோக்கத்தோடு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். ராமன் சொல்லலாமா? நம்மள எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.